கர்த்தரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 30ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 119 165வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை என்று. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும், அவர்களுக்கு இடரில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் இந்த நாட்களில் இந்த பூமியிலே இடரல்கள் இல்லை என்பதை, சமாதானம் இருக்கிறது என்பதையும் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் இல்லாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள் சமாதான குறைவினால் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே இடர்களுண்டு இந்த நாட்களிலே தங்களை தாங்கள் மாய்த்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், எந்த நகரமாக இருந்தாலும், எந்த பட்டணமாக இருந்தாலும், எந்த ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே சமாதானம் இந்த கடைசி நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சத்ருவானவன் அவருடைய இருதயத்திலே களைகளை விதைத்து அவருடைய சமாதானத்தை இந்த நாட்களில் எடுத்து போடுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே நாங்கள் வேதத்தை நேசித்து இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே என்ன செய்யும் என்றால் நம்முடைய இருதயத்திலே வரக்கூடிய சமாதான குறைவுகளை நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு சமாதானத்தோடு இந்த பூமியிலே நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி என்றால், முதலாவது அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படியாக நேசிக்கிற வேளையிலே தான் நமக்கு ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் இடராதபடி இந்த நாட்களிலே சரியாக நாங்கள் நடக்க தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாக நம்மோடு இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக புஸ்தகங்களை வாசிக்கிறார்கள். ஆனால் வாசித்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா? இல்லை. சினிமாக்களை பார்க்கிறார்கள், சமாதானம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலே, வேதத்திலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் அப்படியே தியானிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்குகிற வேளையிலே இருதயத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் இடறுதலுக்கே ஏதுவான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம், அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய அதாவது அபிஷேகம், அது மட்டுமல்ல அந்த நாட்களில் அவருடைய வல்லமையும் அப்படியாக இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் சமாதானம் இல்லாத நிமித்தம்தான் டிப்ரெஷர் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேறு காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறதையும், குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்? குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. அதனாலே அந்த குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் இந்த நாட்களில் உண்டாகியிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் வேதத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அப்படியானால் உண்மையாக அந்த வேதத்தை நாங்கள் நேசித்து வாசிப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இந்த நாட்களிலே அமைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் இடரலடையாதபடி இந்த நாட்களில் சந்தோஷமும் சமாதானத்தோடும் வாழ முடியும். அதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், இந்த நாட்களில் இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் பரிசுத்த வேதாகம். எந்த புஸ்தகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெயரை இந்த நாட்களிலே கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த புஸ்தகத்திலே அநேக காரியங்கள் இன்றைய நாட்களிலே அன்றன்றாடு வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறதையும், நடக்கப் போகிற காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளையும் இந்த நாட்களில் இந்த வேதத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களில் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புஸ்தகத்திலே வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜீவன் இருக்கிறதையும் வல்லமை இருக்கிறதையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாம் என்று சொல்லி அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் நிறைவாக்குகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை நேசித்து நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலேயே உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு சமாதானம் உண்டாகும். இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இடரில்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும்
தெய்வீக சமாதானம் இடரலுமில்லாதபடி இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி இந்த நாட்களிலே வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.